கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேசிய இளைஞர் தினம் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பங்கேற்க உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் பல லட்சம் ரூபாய் இழந்த பொதுமக்கள். சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் இழைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. திருநள்ளாறில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மராத்தான் போட்டி. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் 70 கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று சுமார் 1500 வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் இளைஞர்கள் மத்தியில் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறும் சிந்தனைகளும் பின்பற்ற வேண்டும் என்பதையும், தேசிய உணர்வு, தேசபக்தி, சுய ஒழுக்கம், சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. மேலும் தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் வெற்றியாளர்களுக்கு கோப்பை வழங்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை மாநில இளைஞரணி தலைவர், ஆடல் அரசு மற்றும் இளைஞர் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள், மாநில அணி பிரிவு, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அது மட்டும் இல்ல, மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ், அது மாதிரி அதாவது அதிக சிக்ஸர்ஸ் யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸா பிரித்து அதற்கு பரிசு வழங்கவும் இருக்கிறோம். ஏறக்குறைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய முன்னாள் தலைவர், எங்களுடைய பெருமைக்குரிய IPS அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். நாளை மாலை 4 மணி அளவிலே இங்கு வந்து விழா 3 மணியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். 4 மணிக்கு எங்களுடைய நாயகன், எங்களுடைய அண்ணாமலைஜி அவர்கள் வர இருக்கிறார். அவருடைய வந்த பிறகு இந்த சிறப்பாக பரிசளிப்பு விழா நடக்கும். இது யுவா சமவேஷ் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நோக்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளை இளைஞர்களுடைய எழுச்சி தினமாக நாளைக்கு ஏறக்குறைய 3000 இளைஞர்கள் ஒரு சங்கமிக்கும் ஒரு அற்புதமான இடமாக இந்த அண்ணா திடல் மாற இருக்கிறது. அனைத்து பகுதியிலிருந்தும் இளைஞர்கள், துடிப்பு மிக்க இளைஞர்கள் பாரதத்தின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக வந்திருந்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். ஆகையால் நாளைய தினம் இளைஞர்களுடைய எழுச்சி தினமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. அதை முழுக்க முழுக்க எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையினுடைய அறிவுறுத்தலின்படி மிகச்சிறப்பாக யுவா மோர்ச்சாவினுடைய தலைவர் ஆடலரசன், பொதுச் செயலாளர் அமல்ராஜ், பொதுச் செயலாளர் விக்ரமன்ஜி, அப்புறமுடைய துணைத் தலைவர். புதுச்சேரியில் ஒரே நாளில் சைபர் மோசடி கும்பலிடம் 23 லட்சம் ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் இழந்துள்ளதால் புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதுடன் அது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பில் இருந்தவர்கள் தங்களுக்கு அதிக லாபம் வருவதாக பதிவிட்டனர். இதை நம்பிய அந்த மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில்
பல தவணைகளாக அந்த நபர் 16,07,000 முதலீடு செய்து அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் 3,52,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒருவர் 2,36,435 ரூபாயும், நெல்லித்தோப்பை சேர்ந்த ஒருவர் 1,11,700 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்த மற்றொருவர் 28,900 ரூபாய் என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 23,36,035 இழந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பெயரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழக அரசோடு புதுவை அரசை ஒப்பிட்டு பேசும் தகுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு இல்லை என அதிமுக புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாத தமிழக அரசுடன் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தும் புதுவை அரசை பற்றி பேசும் தகுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி தனது மலிவு விளம்பரமாகவே அரசியலால் புதுவை மாநிலத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளியவர் என குற்றம் சாட்டியுள்ளார். தனது 5 ஆண்டு கால ஆட்சியில் புதிதாக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராமல், ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பல்வேறு திட்டங்களையும் புதிய பயனாளிகளை சேர்க்காமல், நலத்திட்ட உதவிகளில் ₹1 கூட உயர்த்தி வழங்காமல் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்தவர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சர் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதோடு, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல திட்டங்களுக்கு பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி திட்டங்களுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்குவதையும் ஜீர்ணித்துக் கொள்ள முடியாமல் வாய்க்கு வந்த பொய்யை பேசி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது குற்றம் சாட்டியுள்ளார். திருநள்ளாறில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற மராத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் மாணவ மாணவிகளுக்கான மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். மராத்தான் போட்டியில் 14 வயதிற்குட்பட்ட மாணவர்கள், 17 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் என கலந்து கொண்டனர். மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற பிரிவு வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பையும் ரொக்கப்பணமும், ஆறுதல் பரிசாக 20 மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் வழங்கினார். இந்த மராத்தான் போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களின் பெற்றோர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தனியார் திருமண நிலையத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வரும் யோகா தியான பயிற்சி முகாமினை சுவாமி சுத்தானந்தகிரி துவக்கி வைத்தார். தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை யோகதா சத்சங்க தியான மைய மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தகிரி துவக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், எப்போதும் இறைவனை நினைத்தால் எங்கும் இறைவனை காணலாம் என்றும், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு விட்டு போகாது என்றும் தெரிவித்தார். நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்றும், இறைவன் மீது அன்பு வைத்தால் வாழ்க்கை எளிமையாகும் என்றும் கூறிய அவர், மோதல்கள் இன்றி உலகம் அமைதி பெறும் என்றார். இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரி, கடலூர், சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பல நகரங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் ஆய்வக கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 1,18,00,000 ரூபாய் மதிப்பில் ஆய்வக கட்டடம் அமைப்பதற்கான பணிகளின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இதில் உயர்கல்வித்துறை செயலர் முகமது அபீத் யாசின், இயக்குனர் சிவகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், மகளிர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் தனிகாச்சலம், நோடல் அதிகாரி காந்திமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெண் காவலர்கள் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் முதல் நாளில் 336 பேர் மட்டுமே தேர்வாகியுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர்கள் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை அன்று முதல் பெண் காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வு துவங்கியது. முதல் நாளான சனிக்கிழமை மட்டும் 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 618 பேர் பங்கேற்றனர். இதில் 336 பேர் தேர்ச்சி பெற்று அடுத்த மாதம் நடக்கவுள்ள எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றனர். ஞாயிற்றுக்கிழமையான 2ஆம் நாளில் உடற்தகுதி தேர்வுக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் படத்தை கிழித்து புதுவை மாநில பாஜக இளைஞர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவர் சூர்யா விவாத நிகழ்ச்சியில் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகே
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞர் அணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் படத்தை கிழித்தனர். அவர்களை ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் அரியாங்குப்பத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பை வழங்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அரியாங்குப்பம் மாதா கோவிலிலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பை வழங்கப்பட்டது. அந்த பையில் டார்ச் விளக்குகள், பேட்டரிகள், முதலுதவி பெட்டி, பருத்தி ஆடைகள் என பல பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வைக்கப்பட்டிருந்தது. 4 மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டு இதற்கான ஏற்பாடுகளை வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பாரதியார் அருள்தாஸ் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்தார். வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியதற்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீட்டு பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அதன் மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய மேலாண் இயக்குனர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பல்வேறு நீண்ட கால மற்றும் குறுகிய கால பட்டயம் மற்றும் சான்றிதழ் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக நகை மதிப்பீடும் அதன் தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மொத்தம் 14 நாட்கள் வகுப்புகள் நடைபெறும் என்றும் இது 29வது பயிற்சி வகுப்பு ஆகும் என தெரிவித்துள்ள அவர், இந்த பயிற்சியில் சேருவதற்கு 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதுமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான பயிற்சி கட்டணம் 6500 ரூபாய் மட்டுமே என்றும் தேர்வு கட்டணம் 500 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சிக்கான உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் பயிற்சியில் சேர்வதற்கு வயது வரம்பு தடையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி முடித்தவர்கள் கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள், தேசிய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நகைக்கடைகளில் வேலை பெறுவதற்கு பணிபுரியும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் என்றும் பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. 12,875 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேசிய இளைஞர் தினம் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பங்கேற்க உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் பல லட்சம் ரூபாய் இழந்த பொதுமக்கள். சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் இழைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. திருநள்ளாறில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மராத்தான் போட்டி. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு. இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.